அம்மா நாம மும்பைல இருக்கிற அந்த ரெயின்ட்ரி கம்பெனியை நம்ம கம்பெனியோட சேர்க்கறதுக்காக ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம்ல. ஆமா. அதுல பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சிருக்குமா? ஓ வாவ், குட். வாவ், இட்ஸ் a great news. அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்மள நாளைக்கு மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. பேச்சுவார்த்தை ஸ்மூத்தா முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுடலாம். ஆனா அதுக்கு நம்ம கம்பெனில இருந்து கண்டிப்பா யாராவது ஒரு ஷேர் பர்சன் மும்பைக்கு போயே ஆகணுமா? ஓகே. அதான் அங்க யார்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மா. ஆனா நாளைக்கு எனக்கு மினிஸ்டரோட மீட்டிங் இருக்கு. இப்பதான் மினிஸ்டர் பிஏ கால் பண்ணாரு. சோ நான் போக முடியாது. நம்ம கம்பெனி சார்பா யாராவது ஒருத்தர் போயே ஆகணுமா? பப்பிமா, ஹாய் அச்சு டார்லிங். பப்பிமா எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? கிடைக்கும் மாவா? உனக்கு இல்லாத காஃபியா? பிரியா, அர்ஜுனுக்கு ஒரு காஃபி. ஏன் இப்படி காலங்கத்தால ஒரு கமிட்டி மீட்டிங்? என்ன ஆச்சு காஃபி கேக்குற? ஏர்லி மார்னிங் நினைச்சியா? இப்ப மணி என்ன தெரியுமா? டைம் என்ன? 10:30யா? இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கனா? How do I know? ஆமா, நானும் இன்னைக்கு லேட்டா தான் எழுந்தேன். இத பாரு ஆனந்த், நாளைக்கு மும்பைக்கு அர்ஜுன் போகட்டும். அவன் கூட ஒரு ஷேர் பர்சன் தானே, அதோட சைனிங் அத்தாரிட்டியும் அவன் தான். நம்ம கம்பெனி பத்தி அவன் பிரசன்டேஷன் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். இது அவன் கிட்ட சொல்லு. என்ன ஸ்டூபிடா இருக்கு பப்பிமா? என்ன இங்க போ அங்க போ டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் பாம்பே போக மாட்டேன். சொல்லுங்க. அச்சு, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல. இப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். அவன் போய் பிரசன்டேஷன் கொடுத்தாதான் கௌரவமா இருக்கும். எடுக்கிறாங்க. அதுவும் அவங்களும் அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் போக மாட்டேன், இங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வெட்டியா ஊர் சுத்திட்டு இருந்தா பொறுப்பு எப்பதான் வருது? பிரசன்டேஷன் கொடுக்கணும். பிரசன்டேஷன். பாவம் ஆனந்த், சின்ன புள்ள. அவன் தனியாள எத்தனை பொறுப்பை தான் சுமப்பான்? ஆமா அர்ஜுன் சார், நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் நமக்காக காத்துட்டு இருக்கு. பைக் ரேஸ் போகணுமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபார்ம் ஹவுஸ் போகணுமா, அங்க எந்த அப்பாவையாவது சிக்குனா அவ கூல் ட்ரிங்க்ஸ்ல பேதி மாத்திரைய கலந்தோமான்னு இல்லாம இது என்ன புதுசா மீட்டிங்கு அது இதுன்னு. பிசினஸ் டெவலப் ஆயிட்டா அத யாரு கவனிக்கிறது? பிஸி ஸ்கெடியூல்ல இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குமா? சரி, இதுல கையெழுத்து போடுங்க. கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவலுக்காக அப்ளை பண்ணிருக்கு. இந்த மாதிரி பேப்பரை நீட்னா படிச்சு கூட பார்க்காம சைன் போடுற வேலையை மட்டும் செஞ்சா போதும். திடீர்னு மும்பை போ, பிரசன்டேஷன் கொடு, அது இதுன்னா என்ன அர்த்தம்? யாருக்கு என்ன வருமோ அதத்தான் செய்யணும். இல்ல அர்ஜுன் சார், உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க மும்பைக்கு கிளம்பி இருக்க மாட்டீங்களா? இவங்களுக்கு அதெல்லாம் தெரியல பாருங்களேன். உத்தமன் சார், சொல்லுமா. இந்தாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ல சாரு கையெழுத்து போட்டுட்டாரு. இன்னைக்கு அப்ளை பண்ணிடுங்க. மறக்காம ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து ஃபைல் பண்ணிடுங்க. ஏன் உத்தமன் சார், அர்ஜுன் சாருக்கு இந்த பிசினஸ் மீட்டிங்ல பிரசன்டேஷன் எல்லாம் கொடுக்க தெரியுமா? நல்லா பேசுவாரா? கிழிச்சாரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சரக்கு பார்ட்டி, பப்பு, கேர்ள்ஸ் தான். சுருக்கமா சொல்ல போனா தம்பி மது சூது ரேஸ்ல கில்லாடி. அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எனக்கு பிரசன்டேஷன் கொடுக்க தெரியாதா? கிண்டல் பண்றீங்களா? ஓங்கி அடிச்சனா? ஆனந்த், என்னது இது? அவர் எத்தனை வருஷமா நம்ம வீட்ல வேலை பாக்குறாரு. அவரை போய் மரியாதை இல்லாம பேசி கை ஓங்குறது என்ன இது பழக்கம்? என்னண்ணா?
டேய், நாளைக்கு நான் பாம்பே போறேன், பிரசன்டேஷன் கொடுக்கறேன், அக்ரிமெண்ட்ல சைன் பண்றேன். என் கூட என் பர்சனல் செக்ரட்டரி வசுந்தரா வரணும். வாட் நான்சென்ஸ். மாமா நான் வரேன் ஏய், நீ இல்ல, நீ என் கூட வரணும். புரிஞ்சுதா? ஐயோ டாட். வாட் நான்சென்ஸ் அச்சு. சும்மா இரு பப்பிமா. நான்சென்ஸ். நீ மட்டும் மும்பைக்கு வாடி, உனக்கு அங்க வச்சிருக்க. தப்பிச்சுக்கிட்டே போனல, மாட்டின வா. ஒரு வழியா அண்ணன் மும்பை போறேன்னு ஒத்துக்கிட்டாரு. நீங்க அவர் கூட போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நேத்து ஏதோ மீட்டிங்னு என்ன கூட்டிட்டு போய் நாய் படாத பாடுபட்ட இவர் கூட மும்பைக்கு போனா நான் அவ்வளோதான். ரமா ஐயோ, என்னாலலாம் மும்பைக்கு போக முடியாது. ப்ளீஸ்ங்க. வசுந்தரா, நீ போனா ரொம்ப நல்லா இருக்கும்மா. நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இத பயன்படுத்திக்கிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுத்தா கண்டிப்பா மாறிடுவான். அந்த நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன். சாரி மேடம், என்னால போக முடியாது. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அம்மா சம்மதிக்க மாட்டாங்க, பாட்டியும் திட்டுவாங்க. ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க. ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் மும்பைக்கு வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அண்ணனோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவரோட பழக்க வழக்கங்களால அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. அவரோட லைஃப்ல ஒரு சின்ன சேஞ்ச் வேணும். மறுக்காம நீங்களும் போகணும். இப்போ நீங்க போகலன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையே சாக்கா வச்சு அவரும் வரலன்னு சொல்லிடுவாரு. அவரை உங்களால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணவே முடியும். நீங்க அவர் கூட போனாதான் இந்த டீலே ஓகே ஆகும். மும்பை போறதுக்கெல்லாம் வீட்ல விட மாட்டாங்க ஆனந்த் சார். ராத்திரியில வெளியே தங்கறதுல எனக்கும் இஷ்டமே கிடையாது. அதோட வீட்லயும் அலோ பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க மும்பை போறீங்கன்னு சொல்லவே வேணாங்க. உங்க வீட்ல எப்படி ஆபீஸ்க்கு வந்து போறீங்களோ அதே டைம்ல மும்பைக்கு போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம். ஐயோ, காலையில 10 மணிக்கு ஃபிளைட் ஏறினா 12 மணிக்கு ரீச் ஆயிடலாம். ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் மீட்டிங் பிளேஸ். அங்க ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் சைன் பண்ணிட்டு ஈவினிங் 4 மணிக்கு ஃபிளைட் ஏறினா கூட 6 மணிக்கு இங்க வந்துடலாம். அப்புறம் நேரா வீட்டுக்கு போயிடலாம். ப்ளீஸ்ங்க, ஓகே சொல்லுங்க. அண்ணன் கூட நீங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஓகே மேடம், நான் போறேன். இன்னொரு விஷயம் வசுந்தரா, சொல்லுங்க மேடம். மும்பைக்கு போயிட்டு திரும்புற வரைக்கும் நீ அவன் கூடவே இரு. மா, கொஞ்சம் பொறுமா, 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். என்ன வசு, ஒரு மாதிரியாவே இருக்க? இல்லம்மா, அது வந்து அர்ஜுன் சார் கூட ஒரு முக்கியமான மீட்டிங்காக நான் மும்பை போய் ஆகணும்மா. என்னடி இது, திடீர்னு மும்பை அது இதுங்கிற? அதெல்லாம் வேண்டாம். இல்லம்மா, அவசியமா நான் போயே தீரணும். நான் வரேன்னு மேடம் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். என்னடி இது, மும்பை என்ன பக்கத்துலயா இருக்கு? எங்கேயோ இருக்கு. நீ பாட்டுக்கு எதுக்கு வரேன்னு சொன்ன? முதல்ல நான் வரலன்னு தான் சொன்னேம்மா. ஆனா ஆனந்த் சாரும் மேடமும் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. வேற வழி இல்லாம சம்மதிச்சிட்டேன். வசு, நீ ஒண்ணு சின்ன புள்ள இல்லம்மா, நல்ல விவரமானவ. ஏற்கனவே அர்ஜுன் ஒரு மாதிரி கேரக்டர். அவர் கூட பழகிறதுக்கே பயமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவர் கூட எப்படிம்மா நீ தனியா மும்பை போவ? நான் அர்ஜுன் சாரை பத்தி உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. ஆனா பழக பழகதாம்மா தெரியுது அவர் அந்த மாதிரி ஆள் இல்லம்மா. குடிக்கிற பழக்கம்லாம் இருந்தாலும் என்கிட்ட நாகரிகமா தான் நடந்துக்கிறாரு. அதனாலதான் நான் மும்பைக்கு அவர் கூட போக சம்மதிச்சேன். மும்பையா? எனக்கு என்னமோ இது சரியா படல வசு. அப்பா வேற ஊர்ல இல்ல. இந்த விஷயம் பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு,
உன்னை என்னை வறுத்த வாயில போட்டு மென்னிடுவாங்க. பேசாம நீ வரலன்னு சொல்லிடு, அதான் நமக்கு நல்லது. நான் எல்லாத்தையும் யோசிச்சுதாம்மா வரேன்னு சொன்னேன். ஃப்ளைட்ல காலையில போயிட்டு சாயந்தரம் திரும்பி வந்துருவேன். வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரியே வீட்டுக்கு வந்துருவேன். நான் போகலன்னா நிச்சயமா என்ன வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்கம்மா. இந்த வேலை இல்லாட்டி பேங்க் டியூ கட்ட முடியாதும்மா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் வசு. ஆனா புது இடம், அர்ஜுனோட தனியா போறேங்கிற எனக்கு என்னவோ பயமா இருக்கு வசு. அதான் நான் தயங்குறேன். நீ பயப்படாதம்மா. பர்சனல் செக்ரட்டரியா துணிச்சலா வேலைக்கு போயாச்சு. இந்த மாதிரி விஷயங்களை அனுசரிச்சு போனாதாம்மா சரியா இருக்கும். சரி வசு, எதுக்கும் கொஞ்சம் பத்திரமா இரு. எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. ஜாக்கிரதையா இருக்கணுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆத்தாளும் அவளும் என்னமா திட்டம் போடுறீங்க? 9 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு சட்டம் போட்டு வச்சிருக்க. அத மதிக்காம மும்பைக்கு போயிட்டு ஆபீஸ்ல இருந்து வர மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு வருவியா? உங்க அப்பா நான் பிளைட் ஓட்டுறான். வேகமா ஓட்டியா? 9 மணிக்குள்ள வீட்டுக்கு போகலன்னா என் பாட்டி தாப்பா போட்டுருன்னு சொல்றதுக்கு. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கே போகாதவ அடி பாவி, நீ ஏரோப்ளேன்ல போகணும்னு ஆசைப்படுறியா? இருடி, உன்னை மும்பைல இருந்து துபாய்க்கு தூக்குறேன். அடடடடா, எப்படி இருக்கா? ரைட்ல பார்த்தா கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கா, லெஃப்ட்ல பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்கா. மொத்தத்துல என் வசு ஒரு புல்புல் தாரா தான். அழகு அழகு. வானத்துல நிலவு இருக்கு, ஹோட்டல்ல புலாவ் இருக்கு, சாமத்துல கனவு இருக்கு. என் சாமந்தினி எங்கம்மா இருக்க? புல்புல் தாரா கூப்பிடுன்னு பார்த்தா இந்த புல்புல் தாரா கூப்பிடுத. இப்ப எதுக்கு இந்த கிளவி கூப்பிடுது? இதுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து என் கல்லப்பட்டியில பாதி காலி ஆயிடுச்சு. வசுந்தராவை சேர்த்து வைக்கிறேன் சொல்லி என் பாதி பணத்தை புடுங்கிச்சே தவிர வேற ஒண்ணுதையும் காணும். என் வசுவை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும். சொல்லு பாட்டி. டே சோதி, எங்கடா இருக்க? நான் எங்க பாட்டி இருப்பேன்? பாட்டி, என் பசுவை நினைச்சு அப்படியே அணையா விளக்கா எரிஞ்சிட்டு இருக்கேன் பாட்டி. என் வசுவை என்ன எப்ப பாட்டி ஆசையா மாமான்னு கூப்பிட்டு வைக்க போற? அப்படி கூப்பிடும் போது அவளை அள்ளி உன் வாயில கொள்ளிக்கட்டை எடுத்து சொருவ. எப்ப பார்த்தாலும் அந்த இளவெடுத்தவளே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இவனை கவுத்து போட்டு கிடைக்கிறதெல்லாம் சுருட்டி போட்டுலான்னு பார்த்தா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. சோதி கண்ணு, வசுந்தரா உன் வீட்டு வாசல் தேடி வராடா. என்ன பாட்டி சொல்ற? ஐயோ, வசு என்ன தேடி வராளா? நினைச்ச பாட்டி. ஏன்னா நேத்து கனவுல கழுத வந்துச்சு பாட்டி. என்னது? அப்பவே நினைச்சா இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு. பாட்டி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10 to 12 ராவுகாலம் முடிஞ்சு வர சொல்லுங்க. செருப்பு பிஞ்சிடும். பாட்டி, என்ன பாட்டி சொல்றீங்க? ஐயோ, என் செருப்பு பிஞ்சிடுச்சுடா, அத சொன்னேன். பாட்டி, நீ சொன்னது கேட்டு அப்படியே மூச்சு நின்னுரும் போல இருக்கு பாட்டி. நிஜமாவே வசு என்ன பார்க்க வராளா? கபோதி பைய, அந்த எடுப்பட்ட மூதேவி உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னான்னா உன் மூச்சு மொத்தமா நின்னு போயிடும்டா. ஆமாண்டா சோதி கண்ணு, அவ நாளைக்கு அந்த அர்ஜுன் பைய கூட மும்பைக்கு வராடா. இத ஆத்தாளமோட அப்படியே குசுகுசுன்னு ரகசியமா பேசிட்டு இருந்தாளுங்க. அப்படியே பாட்டி? ஆமாண்டா சோதிமணி. டேய், அவ அங்க வந்த உடனே அவளை அப்படியே கோழி அமக்குற மாதிரி அமைக்கி புடிச்சு தாலிய கட்டி விட்டுரு. இத பாரு, இத விட்டா உனக்கு அப்புறம் வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. பாட்டி, மும்பை நான் வளர்ந்த இடம். அங்க இருக்க அத்தனை தாதாவும் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத பாட்டி. என் வசுவ அழுங்காம குலுங்காம அப்படியே தூக்கிட்டு போய் கோயிலையோ குளத்திலயோ வச்சு 3 முடிச்சு போட்டு விட்டுறேன். பாட்டி, இப்பதான் வாங்கின காசுக்கு உருப்படியா வேலை பார்த்திருக்கேன். என்னது வாங்கின காசா? டேய் சோதி, எங்கடா நீ எனக்கு பணம் கொடுத்த? ஏதோ ஒரு பீத்த புடவைய கொண்டு வந்து என் மூஞ்சில விட்டறிஞ்ச, அப்புறம் சென்ட்டுக்கிட்டுன்னு கொண்டு வந்து கொடுத்த. டேய், வெயிட்டா ஒண்ணு அப்படி எனக்கு கவனிக்கவே இல்லையடா. ஐயோ, இத பாரு, என்னோட அக்கவுண்ட் நம்பர் போட்டு விடுறேன். அப்படியே உன்கிட்ட இருக்கிற அத்தனையும் என் பேர்ல மாத்தி விடு.
மாத்தி விடுறேன் பாட்டி, உடனே மாத்தி விடுறேன். ம், ம், ம். இங்க பாரு, பஸ் மட்டும் என் பொண்டாட்டி ஆகட்டும், என் சொத்தே உனக்கு தான் பாட்டி. ஆமாண்டா, பிச்சைக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு பிச்சை எடுக்க போற. உனக்கு எதுக்குடா சொத்து? எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. பாட்டி பாட்டி, நீ பேசுது எனக்கு கேட்கல. கேட்க கூடாதுன்னு தான்டா பேசுறேன். இல்ல உனக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு சொன்னேன். ஓ பாட்டி, என் கல்யாணம் முடியட்டும். முடிஞ்ச உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி நேரம் உன் வீட்டுக்கு நான் வரேன். ஆரத்தியை கரைச்சி ரெடியா வச்சுக்கோ. மூஞ்சிலேயே ஊத்துற வா. ஆரத்தி எடுக்கிறேன்னு சொன்னேன் வா. கல்யாணம், ஆஹா கல்யாணம். பசு, நீதான் இனிமே செல்ல பசு. பெரிய தம்பி, ஐ எம் வெரி சாரி. டங்கு ஸ்லீப்பாய் உங்களை பத்தி நான் தப்பா மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க தம்பி. நான் மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டேன் உத்தமன். ஆனா அதுக்கு பரிகாரமா நீங்க என்ன பண்ணணும்னா, நான் மீட்டிங்ல என்ன பேச போறேனோ டீடைலா, எப்படி டீடைலா அழகா சொல்றீங்க. எதுக்காக இத கேக்குறேன்னா, எல்லாரும் என்ன ரொம்ப ரொம்ப தப்பா தாறுமாறா நினைக்கிறாங்க. உங்கள மாதிரியே இவங்க எல்லாருடைய வாயை அடைக்கணும்னா அக்ரிமெண்ட் சைன் ஆகணும். அதுக்கு தேவையான விஷயத்தை நீங்க இப்ப புட்டு வைக்க போறீங்க. நம்ம கம்பெனி 1983ல ஆரம்பிச்சது தம்பி. ஓகே 1903ல நம்ம கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. தம்பி நடுவுல 8 விட்டீங்க. இல்ல 1983ன்னு சொன்னேன். சரி ஒரு நம்ம தானே விட்டு போச்சு. தட்ஸ் ஆல். கம் ஆன், மேல. இது நம்ம கம்பெனில மொத்தம் 140 ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். எல்லாமே கன்சியூமர் ப்ராடக்ட். அத்தனை ப்ராடக்ட்டும் மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு பெற்று இருக்கு தம்பி. நம்ம கம்பெனில ஏன் 40 ப்ராடக்ட் தயாரிக்கிறோம்? ரொம்ப கம்மியா இருக்கு உத்தமன். ஒரு 1500 அந்த மாதிரி தயாரிக்கலாமே. திங்க் பிக் உத்தமன். ஐயோ 140ங்கறாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? இவர் கம்பெனிய பத்தி நம்ம கிட்ட டீடைல் கேட்டு சாவடிக்கிறாரே கடவுளே. உத்தமன், உத்தமன் சார், இவ்வளவு நாளா நீட்டுற இடத்துல சைன் போடுறது மட்டும்தான் என் வேலையா இருந்துச்சு. இப்போ முறையா ஒரு கம்பெனியோட மீட்டிங்க்கு போறேன். ஓகேவா? நீங்க வழக்கமா ஒரு இடத்துல சொதப்புவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏன் விஷயத்த சொதப்பாம கூடவே உட்கார்ந்து எனக்கு சொல்லித்தர முடியுமா? முடியாது தம்பி. முடியாதா? இதுக்கு மேல குனிய முடியாதுன்னு. புள்ளி விவரங்களை நீங்க ரொம்ப துல்லியமா சொல்லணும். இல்லனா தாறு மாறு தல்லாக்குள்ளோன்னு ரூட் மாறி போயிடும். தம்பி முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க, இல்ல பார்த்தே படிச்சிருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான மீட்டிங் தம்பி. என்ன பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தல தம்பி. நம்ம கம்பெனியுடைய அத்தனை டீடைல்ஸையும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல தம்பி. உத்தமன், நான் இன்னும் ஸ்கூல்லயா படிச்சிட்டு இருக்கேன் மனப்பாடம் பண்றதுக்கு. பிரிண்ட் அவுட் மட்டும் தாங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உத்தமன் வாங்க. இங்க ரூமுக்குள்ளேயே இந்த சொதப்புறாரு. அங்க போர்ட் மீட்டிங்ல அத்தனை பேர் முன்னாடி எவ்வளவு சொதப்ப போறாரோ. தருதான். இவர் கலக்குவாரா இல்ல என்ன கலங்க வைப்பாரான்னு தெரியலையே.